எப்பவும் சாம்பார், ரசம், குழம்புன்னு செஞ்சு போர் அடிச்சதுன்னா, இந்த மாதிரி காரசாரமான ஒரு கறிவேப்பில துவையல செஞ்சு அத சாதத்தோட கலந்து சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். வயிற்று வலி பிரச்சனை இருந்தாலும், தலைமுடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும், இத மாசத்துல ஒரு முறை செஞ்சு குடுத்தீங்கன்னா, இந்த 2 பிரச்சனைக்கும் இது நல்ல ஒரு தீர்வா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து, காரத்துக்கு ஏத்த அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மிளகாய் காரம் இருக்காது. அதனால ஒரு 5 மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ, அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதும் 2 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி அளவு வதங்கினதும், ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலைய தண்ணீல நல்லா அலசிட்டு, இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு பெரிய தக்காளிய கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதும், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு, மிக்ஸி ஜார்ல தண்ணி விடாம நல்லா கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இத தண்ணி விடாம அரைச்சு எடுத்து கையில உருட்டுனீங்கன்னா, நல்லா பந்து மாரி உருண்டு வரும். இதுதான் பக்குவம். இதுக்கு தாளிப்பு எதுவுமே தேவையில்ல. சூடான சாதத்தோட கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.